சிறுவாணி அணையில் முழுமையாக தண்ணீர் தேக்காவிட்டால் அதிமுக போராட்டம் நடத்துவோம் என கோவை விமான நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். கோவையில் சிறுவாணி அணையின் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. 10 நாட்களில் எடப்பாடி பழனிசாமியின் அனுமதி பெற்று போராட்டம் நடத்தப்படும் எனவும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது சிறுவாணி அணையில் 50 அடி நீர் தேக்கினார்கள். அதன் பிறகு 5 அடி குறைத்தார்கள். திமுக அரசு கோவை மாவட்டத்தை கண்டுகொள்வதில்லை. இதனால் மக்கள் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். சிறுவாணி அணையை தூர்வாருவதற்கு முயற்சி செய்யப்பட்டது. அதை இந்த அரசு கிடப்பில் போட்டு உள்ளது என தெரிவித்தார். மேலும் கேரள அரசுக்கு செலுத்த வேண்டிய பணத்தை செலுத்தவில்லை எனதான் சட்டமன்றத்திலே பேசியதாகவும், தான் சட்டமன்றத்திலே பேசியதாகவும், 50 அடி தேக்க வேண்டிய சிறுவாணி அணையில் 40 அடி மட்டுமே தேக்குவதாகவும் கண்டுகொள்வதில்லை என குற்றம் சாட்டினார். கோவையில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் தற்போது முக்கிய பிரச்சனையாக சிறுவாணி அணை உள்ளது. சேகரிக்கக்கூடிய தண்ணீரை கேரள அரசு திறந்துவிட்டு கொண்டே இருக்கிறார்கள் என தெரிவித்தார். பேரூரில் RSS மற்றும் பேரூர் ஆதீனம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது தொடர்பான கேள்விக்கு, தமிழகத்துக்கு பெருமை தரக்கூடிய ஒரு மகா சன்னிதானம் ராமலிங்க அடிகளாரின் 100ஆண்டு நிகழ்ச்சிக்கு மருதாச்சலம் அடிகளார் அழைப்பு கொடுத்ததாகவும், ஆண்டுதோறும் அங்கு சென்று ஆசீர்வாதம் பெற்று வருவது வழக்கம்தான் எனவும், RSS நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த நிலையில் அடிகளாரின் நிகழ்ச்சிக்கு RSS தலைவரை அழைத்துள்ளார்கள் எனவும், 100ஆண்டு விழாவிற்கு எங்களை அழைத்தார்கள், அதற்காக தான் சென்றதாகவும், அதற்கு RSSக்கு தொடர்பு இல்லை என பதிலளித்தார். அடிகளாரின் நிகழ்ச்சிக்கு RSS தலைவர் சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சி எனது தொகுதியில் நடைபெறுவதால் எனக்கு அழைப்பு கொடுத்தார்கள் எனவும், RSS நிகழ்ச்சிக்கு எங்களை அழைக்க மாட்டார்கள், நாங்களும் அவர்களை அழைக்க மாட்டோம் என தெரிவித்தார். திமுக பெரிய மகானுடைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் சென்றதை திருத்தி கிளப்பி விடுகிறார்கள். இது மனசாட்சி இல்லாதவர்கள் செய்கிற வேலை என குற்றம் சாட்டினார். RS பாரதி கூறிய கருத்துக்கு பதிலளித்த எஸ்பி வேலுமணி, அவர் எப்போது பேசினாலும் பொய் மட்டும்தான் பேசுவார் எனவும், RS பாரதி என்ன நடக்கிறது என்பதை பார்த்து பேச வேண்டும் எனவும், முருகன் மாநாட்டுக்கு எங்களது முன்னாள் அமைச்சர்கள் சென்றார்கள், அழைப்பு கொடுத்ததால் சென்றார்கள். அங்க போகும்போது அண்ணா குறித்தோ பெரியார் குறித்தோ வீடியோ வெளியாவது தெரியாது எனவும், முருகன் மாநாடு அரசியலுக்கு அப்பாற்பட்ட மாநாடு, முருகன் மாநாட்டுக்கு சென்றதில் தவறு இல்லை என தெரிவித்தார். RS பாரதி 1999இல் பாஜக கூட்டணியில் இருந்தபோது தெரியாதா என கேள்வி எழுப்பிய எஸ்பி வேலுமணி, கடந்த 2024 தேர்தலின் போது அண்ணா குறித்து பேசியதற்கு எவ்வாறான துணிச்சலான முடிவு எடுத்தார் என்பது அனைவருக்கும் தெரியும் எனவும், கூட்டணி வேறு கொள்கை வேறு, குறிப்பாக எங்களது தலைவர் எடப்பாடி கொள்கையை எப்போதும் விட்டு கொடுக்க மாட்டார் எனவும், வக்ஃப் போர்டு சட்டம் வரும்போது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக கூட்டணி எதிராக வாக்களித்து சுட்டிக்காட்டினார். இந்த அரசு தோல்வி அடைந்து விட்டது, அதனால் என்ன வேணாலும் பேசி திசை திருப்ப பார்க்கிறார்கள். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகி விடுவார் என்ற அச்சத்தில் கிளப்பி விடுகிறார்கள் எனவும், திமுக போல RS பாரதி போல சுயநலம் இல்லாத கட்சி அதிமுக எனவும், எப்போதும் சிண்டு முடியும் வேலையை தான் RS பாரதி பார்க்கிறார்கள், வயதாகிவிட்டது என தெரிவித்தார். நாங்கள் தேர்தலுக்காக பல கட்சிகளுடன் கூட்டணி வைப்போம், ஆனால் என்றைக்கும் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம் எனவும், அதிமுக எப்போதும் எடப்பாடி தலைமையில் கொள்கையை விட்டு கொடுக்காத சுயமரியாதை இயக்கமாக இருக்கும் எனவும், இன்னும் அதிகமான கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வரும், அப்போது தெரியும் என தெரிவித்தார். பெருமை இது. நானும் கூட ஒவ்வொரு தேர்தலில் போட்டியிடும் போது ஆசீர்வாதம், கவுண்டிங் போது கூட அவர்கிட்ட ஆசீர்வாதங்கள் அங்கே போயிட்டு தான் போவேன் மடத்துக்கு. இது நடந்தது மடத்தில் 100ஆண்டு, அவருடைய இடத்துல 100ஆண்டு நிகழ்ச்சி நடந்தது. அதுக்கு தான் அழைப்பு, அதுக்கு தான் போனோம். இது எப்போவுமே நான் போகக்கூடிய நிகழ்ச்சி. இதுக்கு நான் மட்டும் இல்லை, கோவை மாவட்டத்துக்கு முக்கியமான போராக வந்துருந்தாங்க. அதுக்கு RSSக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. இதை மிங்கிள் பண்ணி அவங்க போடுறாங்க. தலைவருக்கு நீங்கள் முருகன் சிலை கொடுத்தீங்க, அவர் வேல் கொடுத்தாங்க. இல்லை ஒன்றும் வேல் பிரச்சனை எல்லா பக்கமும் போயிருக்கப்போ நீங்கள் அதை கொடுக்கும்போது சிம்பாலிக்காக இல்லை அதிமுகவும் பாஜகவும் ஒன்று அப்படின்றத காமிக்கிற மாதிரியான ஒரு சிம்பாலிக்கான ஒரு பர்பஸ் ஏற்படுது. இல்லை புரியல. அதாவது அந்த நிகழ்ச்சிக்கு, அதாவது அடிகளாருடைய நிகழ்ச்சிக்கு அவர் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காரு. அதுக்கு இந்த என்னுடைய தொகுதி அது, நான் மட்டும் இல்லை எல்லாருமே அங்கே போயிருக்கவங்க இது பண்ணாங்க. அந்த அடிப்படையில் கொடுத்தோம். இது இதுக்கு RSS நிகழ்ச்சிக்கு நம்ம இப்போ மேலே எப்பவுமே அவங்களும் நம்மளை கூட பண்ணாங்க. அது தனி அமைப்பு. அதே போல் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், அந்த நிகழ்ச்சி நடந்தது வேறு. ஆனால் இப்போ திமுக அவங்களுடைய கையாளத்தனத்தை குறிப்பாக முழுமையாக மக்கள் எதிர்ப்பாயிட்டாங்க. இதை மறைக்கிறதுக்கு இப்படியெல்லாம் ஒரு சாதாரண ஒரு மிகப்பெரிய ஒரு மகானுடைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் போனதை திரித்து இப்படி போட்டு இப்படி கிளப்பி விடுறாங்க. இது மனசாட்சியில் செய்கிற வேலை. எங்களை பொறுத்தளவுக்கு தெளிவாக
அந்த நிகழ்ச்சிக்கு இப்போ மட்டும் இல்லை, அந்த மடம் வந்து ஒரு புனித மடம். நாங்கள் எப்போவுமே போவோம். நான் மட்டும் இல்லை, அதில் கலந்தவங்க போகிற எவ்வளோ முக்கியமானவங்களாம் வேறு தான். அத்தனை பேர் எத்தனை விஐபி கலந்துதாங்க, முக்கியமானவங்க கலந்துதாங்க, தன்னார்வம் கலந்து எல்லாருமே அந்த நிகழ்ச்சிக்கு அடிகளாரோட நிகழ்ச்சிக்கு வந்தவங்க தான். அதான் நடந்தது. இதையை வந்து இப்படி கிளப்பிட்டுருக்காங்க. அதுக்கு நீங்களே உங்களுக்கே புரியும், இப்போ வந்த பிரஸ் பத்திரிகையாளருக்கே புரியும். அது ஒரு பக்கம். சரி, கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு எதுவுமே செய்கிறதில்ல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திமுக எதுவுமே செய்கிறதில்ல. இதெல்லாம் அவங்க வந்தால் கொஞ்சம் கேள்வி கேளுங்க. எங்களை வந்து ஒன்றுமே இல்லாத சம்மந்தப்படுத்தியெல்லாம் போகிறீங்க, அதை கொஞ்சம் கேள்வி கேளுங்க. சொல்லுங்கள். ஆர்எஸ் பாரதி ஒரு கருத்து சொல்லியிருக்காருங்க. அதாவது அண்ணாவின் ரத்தமா அல்லது பாஜகவின் பாசமா அதிமுக? ஆர்எஸ் அது இப்போ தான் வரும்போது சொன்னாங்க. ஆர்எஸ் பாரதி இந்த சப்ஜெக்டை சொல்லியிருக்காரு. அதாவது ஆர்எஸ் பாரதி இதையும் இந்த முருகன் மாநாடு சொல்லியிருக்காரு, அதை பற்றி பேசியிருக்காரு. அண்ணாவின் ரத்தமானலாம் பேசியிருக்காரு. ஆர்எஸ் பாரதி அவர் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவர் எப்போ பேசினாலும் பொய் மட்டும்தான் பேசுவார். எங்களுடைய பொதுச்செயலாளர் மேலே அடிக்கடி ஏதாவது இன்றைக்கி அவருக்கு வந்து பொதுச்செயலாளருக்கு பெரிய செல்வாக்கு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த மக்களும் மீண்டும் முதலமைச்சர் எடப்பாடியார் வருவான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதே போல் இந்த இதை பொறுத்தவரை பதில் சொல்லிட்டேன். இது முழுமையாக அடிகளார் ராமசாமி அவர் ஆதீனம் அவங்களுடைய நிகழ்ச்சிக்கு போனோம். இதெல்லாம் ஆர்எஸ் பாரதி இது என்ன நடக்குதுன்னாலும் பார்த்துட்டு இதை பற்றி பேசணும், விட்டுருங்க. அதே போல் அந்த முருகன் மாநாட்டுக்கு போனவங்க வந்து அங்கே போகும்போது எங்களுடைய அமைச்சருக்கு போனாங்க. அங்கே போகும்போது பேரறிஞர் அண்ணாவை பற்றியோ பெரியாரை பற்றி இப்படி ஒரு நிகழ்ச்சி அவங்களுக்கு தெரியாது. அழைப்பு கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற லோக்கல் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க. இது முருகன்கிறது வந்து இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு அது மாநாடு. அது தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து முருகன் எல்லோரும் வணங்கக்கூடிய கடவுள். இதுக்கு போனது ஒன்றும் தப்பு இல்லை. அதே போல் அந்த இது தெரியாது, அந்த சப்ஜெக்ட் தெரியாது. அதே போல் எங்களுடைய தலைவர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும். இன்னும் நீங்கள் பார்த்துக்க, ஆர்எஸ் பாரதி வந்து 1999 பிஜேபியோட